everyone. மாணவி கடத்தப்பட்ட சம்பவத்திலே தன்னுயிரை துச்சமாக மதித்து அந்த மாணவியை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்த துணிச்சல் மிக்க வீர இளைஞன். சமூகங்களிலே இவ்வாறு வீரம் மிக்கவர்கள் உருவாக வேண்டும். மாணவியை கடத்தும் பொழுது அவர்களின் கைகளிலே ஆயுதம் இருக்கின்றதா, தன்னை ஏதாவது செய்து விடுவார்களா என்பதை கூட சிந்திக்காமல் அந்த நிமிடத்திலே அந்த மாணவியை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை துச்சமாக மதித்து கடத்திய மூவருடன் தன்னந்தனியாக போராடிய இளைஞன். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். இம்மாதம் 11ஆம் திகதி கெலியோயா பிரதேசத்திலே பாடசாலைக்கு சென்ற மாணவியை மூவர் வேனிலே வந்த நிலையில் கடத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. இந்த மாணவியை கடத்தும் பொழுது அந்த பிரதேசத்திலே ஒரு சிலர் பார்வையிட்டிருந்தாலும் ஒரே ஒரு இளைஞன் துணிச்சலாக அந்த மாணவியை காப்பாற்றுவதற்காக முயற்சி செய்திருந்தார். அந்த வேனிலே மூவர் இருந்த நிலையிலும் தன்னம் தனியாக மாணவியை காப்பாற்றுவதற்காக பல முயற்சிகளை செய்திருந்தார். என்றாலும் அந்த இளைஞனையும் ஏற்றிய நிலையில் அந்த வேன் வேகமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருந்தது. 500 மீட்டர் தூரங்களுக்கு குறிப்பிட்ட இளைஞனும் காப்பாற்றுவதற்காக வேனிலே தொடர்ச்சியாக குறிப்பிட்ட இளைஞன் முயற்சி செய்துள்ளார். குறிப்பிட்ட இளைஞன் கடத்திய இளைஞர்களை தாக்கியதுடன் அந்த கடத்திய இளைஞர்களாலும் குறிப்பிட்ட இளைஞன் தாக்கப்பட்டுள்ளார். அதே போன்று இந்த இளைஞனின் கையிலும் காயங்கள் ஏற்பட்டுள்ளது. அங்கே பலர் வேடிக்கை பார்த்த நிலையிலும் துணிச்சல் மிக்க செயலாக, வீரம் மிக்க செயலாக தன்னுயிரை துச்சமாக மதித்து குறிப்பிட்ட மாணவியை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் மிகவும் அர்ப்பணிப்புடன் குறிப்பிட்ட இளைஞன் முயற்சி செய்திருந்தார். என்றாலும் அந்த இளைஞனினால் இறுதியிலே காப்பாற்ற முடியாத நிலையில் அந்த இளைஞனையும் வேனிலிருந்து வெளியே தள்ளப்பட்ட நிலையில் அந்த வேனிலே 3 இளைஞர்கள் அந்த மாணவியை கடத்தி சென்றிருந்தனர். என்றாலும் இந்த மாணவியை காப்பாற்றுவதற்காக குறிப்பிட்ட இளைஞன் எடுத்த முயற்சி அனைவராலும் பாராட்டப்பட்டு வருகின்றது. அதே போன்று அக்குர்ணை பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர்கள் இந்த இளைஞனின் துணிச்சல் மிக்க செயலை பாராட்டி 50,000 ரூபாய் பணப்பரிசிலையும் வழங்கியிருந்தனர். எனவே சமூகத்தில் இவ்வாறான இளைஞர்களை உருவாக்கப்பட வேண்டும். இன்று போதைக்கு அடிமையாகிய நிலையில், தொலைபேசிக்கு அடிமையாகிய நிலையில், பொழுதுபோக்குகளுக்கு அடிமையாகிய நிலையில் இளைஞர் சமூகம் காணப்படும் நிலையில் சமூகத்திற்காக, மாணவர்களுக்காக தன்னால் முடியுமான முயற்சிகளை, உதவிகளை செய்யக்கூடிய வாலிபர்களையே இந்த சமூகத்தில் உருவாக்க வேண்டும். அவ்வாறானதொரு இளைஞனாகவே அர்ஷாட் என்ற இந்த இளைஞன் பதிவாகியுள்ளார். அதே போன்று இந்த மாணவியை கடத்தும் பொழுது அந்த மாணவியை கடத்தியதை அவதானித்து ஒரு ஆசிரியர் 20 கிலோமீட்டர்கள் பைக்கிலே துரத்தி சென்றதாக கூறப்படுகின்றது. என்றாலும் அவராலும் காப்பாற்ற முடியாத நிலையை ஏற்பட்டிருந்தது. எனவே இவர்களின் முயற்சியே இங்கு பாராட்டுக்குரியதாக மாறியுள்ளது. எனவே ஆரம்பத்திலே கடத்தும் பொழுது குறிப்பிட்ட இளைஞனிற்கு கடத்தியது யார் என்று தெரியாது, அவர்களின் கைகளிலே ஆயுதம் இருக்கின்றதா என்பது தெரியாது, எவ்வாறு கடத்துகின்றார்கள் என்று தெரியாது. என்றாலும் அந்த மாணவியை காப்பாற்றுவதற்காகவே அர்ஷட் என்ற இளைஞன் முயற்சி செய்திருந்தார். எனவே இவ்வாறான இளைஞர்களே சமூகத்தில் உருவாக்கப்பட வேண்டும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.